வணக்கம். ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொன்ன கதை கோவிலும் உள்ளமும். ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பெயர் பத்மலோச்சனன். அவ்வூரார் அவனை போடோ என்று விளையாட்டாக அழைப்பார்கள். அந்த ஊரில் ஒரு பாழடைந்த கோவில் இருந்தது. அங்கு தெய்வத்தின் சிலை இல்லை. எங்கும் புல் பூண்டு முளைந்து காக்கை, குருவி, வவ்வால் ஆகியவற்றால் அசுத்தமடைந்து கோயிலே ஒரே நாற்றமாக இருந்தது. அதனால் அங்கே யாரும் போவதும் இல்லை. ஒரு நாள் திடீரென்று அந்த கோயிலின் மணி ஓசை முழங்கிற்று. தொடர்ந்து கோயில் மணி அடிக்கவே அங்கிருந்து பலர் கோயிலை நோக்கி வந்தார்கள். கோயிலை யாரோ சுத்தம் செய்து தெய்வம் வைத்து பூஜை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று ஊர் மக்கள் நினைத்து கொண்டார்கள். எனவே கோயிலை நோக்கி கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்தார்கள். வந்தவர்களில் ஒருவன் விடுவிடுவென்று கோயிலுக்குள் நுழைந்தான். கோயில் பழைய நிலையிலே இருந்தது. எங்கும் அசுத்தமாகவே கிடந்தது. தெய்வமும் கொண்டு வந்து வைக்கப்படவில்லை. இந்த நிலையில் மணி அடிப்பவர் யார் என்று அந்த மனிதன் கவனித்தான். அது போடோதான். அட போடோ, உள்ளே தெய்வமும் இல்லை, நீ கோவிலை கூட்டி பெருக்கி கழுவி சுத்தப்படுத்தவும் இல்லை, வவ்வால்களும் பறவைகளும் இன்னும் அகன்று போகவும் இல்லை, சிறிது கூட செம்மைப்படுத்தாமல் நீ இப்படி மணி அடித்து ஊரை கூட்டியது வீணாய் போயிற்றே என்று பல்வாறு கூறி துயருற்றான். சுத்தப்படுத்தாமலும் தெய்வம் இல்லாமலும் மணி அடித்து ஆரவாரப்படுத்துகின்ற போட்டோவை போன்ற மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள். மனதில் உள்ள தீமைகளை அகற்றி சுத்தப்படுத்தாமலும் மனதில் இறைவனை நிறுத்தி வணங்காமலும் வீணாக கடவுளை பற்றியும் பக்தியை பற்றியும் பேசுகின்றவர்கள் போடவை போன்றவர்கள் தானே. முதலில் நல்ல எண்ணம் வேண்டும். இரண்டாவது இறைவனிடத்தில் அன்பு வேண்டும். அதன் பிறகுதான் கடவுளை பற்றி மற்றவர்களிடம் பேச வேண்டும். நன்றி.